Hi, hello everybody. I am our Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. நம்ம சேனல்ல சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமர் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த சென்டென்சஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபர்ஸ்ட் டைப்பும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கிராமரை பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களுக்கும் எக்ஸாம் எழுத போற டிஆர்பி எழுதுறவங்களுக்கும் கொஞ்சம் போரிங்கா இருக்கும். ஸோ we are going to see the prose, poetry, supplementary also. So first of all we are going to see poetry. So poetry நம்ம பார்க்கலாம். ஸோ போயட்ரியில போயம் அப்ரிசியேஷன் அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, போயட்ரி யார் எழுதுனாங்க, இந்த போயட்ரியோட கண்டென்ட் என்ன அப்படிங்கறது முதற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போயட்ரி பாத்தீங்கன்னா லைஃப். ஃபர்ஸ்ட் போயட்ரி லைஃப். டோட்டலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 7 யூனிட்ஸ் இருக்கு. 7 யூனிட்ல ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ், ஒரு போயட்ரி, ஒரு சப்ளிமெண்டரி இருக்கு. அப்ப 7 ப்ரோஸ், 7 போயட்ரிஸ், 7 சப்ளிமெண்டரிஸ் இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் போயட்ரி நம்ம பார்க்க போறது லைஃப். ஓகேங்களா. சோ லைஃப் போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் போயிட்ரி. ஆக்சுவலி இது மெமரைட்டர் போம், நல்லா தெரிஞ்சுக்கணும், மனப்பாட பாடல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். ஆக்சுவலி வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல மெமரி போம் இருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்ரி, தேர்ட் போயிட்ரி அண்ட் ஆல்சோ 5th போயிட்ரி அண்ட் 6th போயிட்ரி. சரிங்களா. சோ டோட்டலா எவ்வளவு பாத்தீங்கன்னா 4 போயட்ரிஸ் மெமரி போம் இருக்கு. அந்த மெமரி போம்ல நம்ம ஃபர்ஸ்ட் லைன் டு லாஸ்ட் லைன் வரைக்கும் கம்பல்சரி மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதுல 5 மார்க் இருக்கு. போயம் அப்ரிசியேஷன் கேட்டு அதுல ஒரு 5 மார்க் இருக்கு. போயட்ரியில 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. சரிங்களா. சோ தெளிவா தெரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு கெட் கிளாரிட்டி. சோ 5 மார்க் ஆக்சுவலி 15 மார்க்குக்கு 2 மார்க்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதுல ஒரு 6 இருக்கு. 21 மார்க்குக்கு உங்களுக்கு போயட்ரியில கண்டிப்பா ஈஸியா மார்க் எடுக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து லெசன்ஸையும் போயட்ரிஸையும் சப்ளிமெண்டரிஸையும் போட்டுட்டு இருக்கேன். யூனிட் வைஸ் நம்ம பாத்துக்கலாம் கிளாரிட்டியா. ஓகேங்களா. கிராமரும் இன் பிட்வீன் இந்த போயட்ரி ப்ரோஸ் சப்ளிமெண்டரியும் பாத்துக்கலாம். டோன்ட் வரி. ஓகேங்களா. அண்ட் இந்த லைஃப் போயட்ரியில என்ன நல்லா சொல்லியிருக்காங்க, யார் எழுதுனா, அவரோட இன்ட்ரோவை பார்த்தலாமா. சோ அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர், அவர் எழுதின, அதாவது ஹென்ரி வேண்டைக் எழுதின ஒரு போயட்ரி தான் லைஃப். இந்த லைஃப் போயட்ரியில நம்ம வாழ்க்கை தத்துவத்தை பத்தி எவ்வளவு கிளாரிட்டியா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட லைஃப் இதெல்லாம் நடந்தது, ஃப்ரம் சைல்ட்ஹுட் டில் நவ், குழந்தை பருவத்தில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு, how to face your life without getting negativity, how to solve our problems, what are the problems we faced in the past life, that should be focused. அது எல்லாமே தெளிவா தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த லைஃப் போயிட்டு சொல்லியிருக்காங்க. So have you understood? If you want to see the full video of this poetry explanation, you have to see my YouTube channel.